எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம OnePlus 7 அன்பாக்சிங் ஓவர் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்க்கலாம், இதுதான் நமக்கு OnePlus 7 பாக்ஸ். இது நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் கிடையாது. நம்ம சொந்த காசு போட்டு வாங்கின ரீட்டைல் யூனிட். நான் டி நகரில் இருக்க சென்னையில் இருக்க OnePlus ஸ்டோர்ல தான் இந்த ஃபோன் வாங்கினேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு சீல்லாம் பிரிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் சீல் பிரிச்சுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சீலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பேக்கில் பார்க்கலாம், நமக்கு சார் வேல்யூஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வேல்யூஸ்லாம் அதுலாம் நமக்கு எந்த விதமான அதிகமாகவும் இல்லை. நமக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கோ பியாண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் அவங்களோட டேக்லைன். கீழே பார்த்தீங்கன்னா பிரைசிங் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 6GB RAM, உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ். இது 33,000 ரூபா. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ SBI கார்டு டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3,000 rupees கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்புறம் OnePlus 7 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஒரு மினிமலிஸ்டிக்கான பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். டிபிக்கலாக OnePlus ஃபோன்ஸ்லாம் எப்படி பேக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எனக்கு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபீலிங்க OnePlus நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு உள்ள அதே ரெட் கலர் பேக்கிங் தான். OnePlus ஒரு சிம்பிள் நம்மளுக்கு போட்டிருக்கு. உள்ள நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு புக்லெட்ஸ் கேஸ் இதில் இருக்கணும். ஆமாங்க, நம்மளுக்கு புக்லெட்ஸ் கேஸ் எல்லாமே நமக்கு இதுக்குள்ளே இருக்குது எப்பயும் போல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புக்லெட்ஸ்க்கு ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிபிக்கலான நமக்கு OnePlus லோகோ, அப்புறம் நம்மளுக்கு இந்த வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். நான் படிக்க போகிறதில்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதான் அவங்களோட டேக்லைன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு இதில் சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். நான் இப்போ கண்டிப்பாக இதில் படிக்க போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. கோ பியாண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த பேம்ப்ளெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கோ பியாண்ட் ஸ்பீட், அப்புறம் நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பின்னாடி பார்க்க நமக்கு என்ன இருக்குன்னா ஃபோனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் OnePlus ஃபோன்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது யூஸ் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோதான். அந்த பாக்ஸில் நமக்கு வேறு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு இன்விடேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் OnePlus ஃபோன்ஸில். ஸோ இன்விடேஷன் லெட்டர்னா எதுவுமே இல்லைங்க. நமக்கு அவங்களோட சிஇஓவில் ஒரு இன்விடேஷன் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நைஸ் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் கம்பெனி ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஜெஸ்டர். நீங்கள் படிக்கலாம். நமக்கு அதை தான் உங்கள் கம்பெனிக்கு வெல்கம் பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு OnePlus ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus ஒரு ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு இதுவும் நல்ல ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உள்ள கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி கேஸ் கொடுத்துருக்காங்க. OnePlus 6 அன்பாக்சிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் OnePlus 6 செம்ம கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேஸ் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு OnePlus 7 ஃபோனே இருக்குது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. வெயிட் பேலன்சிங்லாம் நமக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெயிட்லாம் அதிகமாகவே இல்லை அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 181 grams தான். இது நான் பார்த்தீங்கன்னா மிரர் பிளாக் வாங்கினேன். நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பின்னாடி மேட் ஃபினிஷ், ஆனால் ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேஸ் இல்லாத ஸ்கின் போட்டு இது நீங்கள் யூஸ் பண்ணணும். டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் நமக்கு 48 மெகாபிக்சல், அப்புறம் 5 மெகாபிக்சல். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே வாட்டர் ட்ராப் நெட் நாட்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ ஃபோன் அந்த கேஸ் போட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கேஸ் நீங்கள் தனியாக இன்னொரு கேஸே வாங்க தேவை. OnePlus இந்த கேஸே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த சீல் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த USB போர்ட் வழியாக நமக்கு தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எப்பயும் பிடிச்ச டேஷ் சார்ஜிங். ஆமாங்க, நமக்கு ஸ்டாண்டர்டான டேஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் இந்த டேஷ் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக கண்டிப்பாக சார்ஜ் பண்ணணும். ஸோ OnePlus 6லையும் OnePlus 60லையும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் சார்ஜர் பார்த்தோம். அதே அடாப்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. எதுவும் எக்ஸ்ட்ரா ரேட்டிங்ஸ் எல்லாமே இல்லை. சேம் ரேட்டிங் சேம் அடாப்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வெறும் டேஷ் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அந்த டேஷ் சார்ஜிங்கோட கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெட் கலர் குவாலிட்டியான கேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இதில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ அந்த ஜாக் கன்வெர்ட்டர் கொடுக்கல. நீங்கள் தனியாக 400 ரூபா கொடுத்து அந்த கன்வெர்ட்டர் வாங்கணும். ஸோ அதை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி இப்போ இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை. ஸோ அதுக்கு மட்டும் கண்டிப்பாக ஒரு தம்ஸ் டவுன் சொல்லியே ஆகணும். ஸோ எல்லாமே நல்லா குவாலிட்டி கேஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கன்வெர்ட்டர் மட்டும் ஏன் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இப்போ ஃபோன் ஃபஸ்ட்டு பூட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபோனை ஃபஸ்ட்டு பூட் கொடுக்குறோம். ஸோ எனக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடச்சிச்சு. நீங்கள் பார்க்கலாம் OnePlus லோகோ பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. ஸோ நான் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 6.41 inch சூப்பரான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்
வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3700 mAh பேட்டரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டி ஸ்க்ரீன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நமக்கு டியூவல் கேமரா இருக்குது. ஒன்று வந்து 48 மெகா பிக்சல் சோனி IMX586 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஃப்ளாஷ் இருக்குது, ப்ளஸ் OnePlus லோகோ இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ் பேக். அதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து 2 ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அதில் ஒன்று தான் ஸ்பீக்கர். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் USB Type-C வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேலே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதாவது அந்த இயர் பீஸ் வந்து நமக்கு ஸ்பீக்கராக டபுள் ஆகும். அதை தவிர மேலே வந்து நமக்கு வெறும் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, அப்புறம் சிம் ட்ரே இருக்குது. இல்லை நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது. நீங்கள் வந்து 2 நானோ சிம் மட்டும்தான் போட முடியும். ஸோ டியூவல் 4G வந்து நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இதில் மெமரி கார்டு தனியாக போடவே முடியாது. நீங்கள் வாங்குற ஸ்டோரேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சூப்பரான அந்த ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோன் ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கலாம், டிப்பிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்கின்ஸ்னா கண்டிப்பாக அது வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த விதமான ஆட்ஸும் இருக்காது, ப்ளோட்வேர் இருக்காது, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9ல் இருக்குது. இந்த ஃபோனுக்கு ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் 10ஓட பேட்டா வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கு வீடியோ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஆண்ட்ராய்ட் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டலாம். OnePlus 6க்கு, OnePlus 60க்கு, OnePlus 7க்கு, அப்புறம் OnePlus 7 Proக்கு வந்து நம்மளுக்கு வந்துருச்சு ஆண்ட்ராய்ட் பேட்டா. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா OnePlus 6ல் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஸோ OnePlus 7 நம்ம இதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணணும். ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 GB வந்து யூஸ்டாக இருக்கும். நான் வந்து 1 GB ஆல்ரெடி சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சாம்பிள்ஸ்க்காக. அதனால அந்த 1 GB வந்து எக்ஸ்ட்ராவாக காட்டுது. ஆனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 20 GB யூஸ் இருக்கும். ஒரு 100 GB கிட்ட உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி, இதில் ஒரு 3700 mAh பேட்டரி இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து கெஸ்டர்ஸ், பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிப்பிக்கலாக ஒரு ஆக்சிஜன் வாய்ஸை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வீடியோ போடுறோம். எந்த விதமான ஒரு ப்ளோட் வேரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus 60ல் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 தடவை 2 தடவை வந்து நமக்கு மிஸ் ஆகுது. மீதி 8 தடவை அன்லாக் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. ஆனால் நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த 2 தடவை வந்து மிஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அக்யூரசி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பாக OnePlus 60யோட OnePlus 7ல் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அக்யூரசி வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து இந்த தடவை ரிகக்னைஸே பண்ணல. ஆனால் ரிகக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக OnePlusக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ஆனால் அக்யூரசி வந்து யூஸ் பண்ண தான் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமராஸை பற்றி OnePlus வந்து நிறைய பேசினாங்க. 48 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கூட இருக்குது வீடியோஸில். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து சில சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு பிக்சல் லெவல்லையோ ஒரு சாம்சங் S10+ லெவல்லையோ இல்லை. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரீசெண்டாலாம் நமக்கு வந்து சில அப்டேட்ஸ் எல்லாமே விட்டாங்க. அப்டேட்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சில ரிவ்யூஸ்லாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டுலாம் கேமரா வந்து கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அப்டேட்லாம் விட்டு கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் கேமரா வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. ஆனால் பேக் கேமரா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கூகுள் கேமரா போர்ட்லாம் இப்போ வந்தாச்சு. ஸோ கூகுள் கேமரா போர்ட்லாம் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக கூகுள் கேமரா வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க. கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்தை வந்து கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.